கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஞானம் விளையும் இடம். இன்று அநேகர் ஞானத்தை தேடி இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோபு 28:28 வாசித்து பாருங்கள். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக. இதை உணராத ஜனங்கள் இன்றைக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக பலவிதமான புஸ்தகங்களை அவர்கள் படித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிலர் விதவிதமான கோர்ஸுகளை அட்டன் செய்வார்கள். சிலர் புகழ்பெற்ற உலகத்தில் புகழ்பெற்ற மனுஷர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதனால் இவர்களுடைய ஞானம் வளர்கிறதா என்று பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே இல்லவே இல்லை. பாருங்க, வேதத்தில் சாலமோன் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகுந்த ஞானமுள்ள அரசன் என்று பெயர் பெற்றவன். எப்படி இந்த மனுஷனுக்கு ஞானம் கிடைத்தது என்று பாருங்கள். அவர் ஒரு தடவை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அவனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்பதாக. அவர் சொன்னார், ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க என்பதாக. அவருக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் வந்துவிட்டால் அவன் உலகத்தை சகலவற்றையும் கையாள முடியும் என்பதாக. ஆகவே நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக உலகத்தை தேடி ஓடாமல் இயேசுவிடம் போய் கேளுங்கள். அவர் ஞானமாய் இருக்கிறார் என்று இன்னொரு இடத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகள் ஞானமுடன் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஞானமுடன் இருக்க வேண்டுமானால் இயேசு என்கிற ஞானத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.